Greetings in the precious name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். The presence of the Lord is here in this place. தேவ பிரசன்னம் நம்ம மத்தியிலே வியாபித்திருக்கிறது. The Lord has helped us to worship Him and praise Him. கர்த்தர் நாம் அவரை ஆராதித்து துதிப்பதற்கு பலப்படுத்தினார். The Lord was good to us all through this year. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு ரொம்ப நல்லவராகவே இருந்திருக்கிறார். The Lord has brought us to the end of this year. வருடத்தின் கடைசிக்குள் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் கொண்டு வந்திருக்கிறார். Our hearts are filled with gratitude. நம்முடைய இருதயங்கள் நன்றியினால் நிரம்பி வழிகின்றன. In this last Lord's Sunday, Lord's Day, the Lord will certainly speak with us. இந்த வருஷத்தின் கடைசி கர்த்தருடைய நாளில் நிச்சயம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். I thank a beloved chief pastor for giving me time to share the word of God with you in this time. இந்த நேரத்தில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்து தலைமை போதகருக்கு மனதார நன்றி சொல்கிறேன். Shall we close our eyes and look to God in prayer? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? Jesus. சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் என் பிரியனே என் இயேசுவே அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும் இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே உன் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ பிரியனே என் இயேசுவே. Father, we commit ourselves into your hands. பிதாவே உம்முடைய திருக்கரங்களுக்குள் எங்களை ஒப்புக்கொடுத்து விடுகிறோம். You lead us according to your will. உம் திரு சித்தத்தின்படியே நீரடியார்களை வழிநடத்தும். Let your plans, let your purposes in our lives be fulfilled. எங்கள் வாழ்க்கை குறித்து உம்முடைய நோக்கங்களும் திட்டங்களும் நிறைவேறுவதாக. Even today, Lord, you speak with us. இன்றைக்கும் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசும். Hide us under the shadow of thy wings. உம்முடைய செட்டுகளின் நிழலுக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். As we listen to your word, enlighten our hearts. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது எங்கள் இருதயங்களை பிரகாசிப்பியும். Let the words that are preached today be profitable to our soul. பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் இன்றைக்கு எங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக. Holy Spirit of God, make it fruitful. பரிசுத்த ஆவியானவரே இதை கனி நிறைந்ததாய் மாற்றும். Meet with your people. உம்முடைய ஜனங்களை சந்தியும். Let our hearts be touched. இருதயங்கள் தொடப்படட்டும். Let your name be glorified. திருநாமம் மகிமைப்படட்டும். We ask in the precious name of our Lord and Savior Jesus Christ. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Can you turn your Bibles with me to Jeremiah chapter 7 verse 3. தயவு செய்து உங்கள் வேத புஸ்தகத்தை என்னோடு கூட எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Jeremiah 7:3. எரேமியா 7:3. Thus saith the Lord of hosts, the God of Israel, amend your ways and your doings
and I will cause you to dwell in this place. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். The word of the Lord for us this morning is amend your ways. இன்று காலை நமக்கான கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் என்பதாகும். We are preparing to enter into a new year. ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். We should take these days, this time to thank our heart for bringing us thus far. இவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்கு நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக கர்த்தருக்கு நன்றி சொல்வதற்கு ஏதுவாக இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். We should thank God for all the blessings that He has bestowed us all through our lives, especially in this year. இந்த ஆண்டு முழுவதும் விசேஷமாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் பொழிந்தருளின சகல ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். At the same time, God wants us to examine our hearts. அதே நேரத்தில் நான் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். This morning, as we are seated here, let us be seated here with a prayerful attitude. இந்த காலை நேரம் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நாம் ஜெப சிந்தையோடு கூட காணப்படுவோம். The Lord will certainly speak with you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுவார். The Lord desires that we examine our lives. நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். When we examine ourselves, that will help us to amend our lives. நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து அறியும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவதற்கு பெருமுதவியாக இருக்கும். In 1 Corinthians 11:28 we read, but let a man examine himself. 1 கொரிந்தியர் 11:28 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிய கடவன் என்று வாசிக்கிறோம். Examining is the duty of everyone. ஒவ்வொருவரும் தங்களை சோதித்தறிய வேண்டியது அவரவருடைய கடமையாக இருக்கிறது. We should examine, and whom should we examine? நாம் சோதித்தறிய வேண்டும். யாரை நாம் சோதித்தறிய வேண்டும்? We should examine ourselves. நாம் நம்மையே சோதித்தறிய வேண்டும். We should examine ourselves constantly. நித்தமும் தொடர்ந்து தவறாமல் நம்மை சோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். We should examine ourselves at all times, especially as we know during the time of Holy Communion. எந்நேரமும் நம்மை சோதித்தறிய வேண்டும். அதிலும் விசேஷமாக பரிசுத்த திருவிருந்து வேளையில் அதிகமாய் நம்மை சோதித்தறிய வேண்டும். Examining should not be performed once in a year or once in a week. It should be constant. நம்மை நாமே சோதித்தறிகிற நிலைப்பாடு ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ என்று இருந்து விடாதபடிக்கு நித்தமும் தொடர்ந்து நீடிக்க வேண்டும். It is good to make an examination of our conscience every night before we go to sleep. ஒவ்வொரு நாள் இரவும் படுக்க உறங்க செல்லும் முன்பது நம்முடைய மனசாட்சியை நாம் சோதித்தறிவது மிக மிக நல்லது. A servant of God said that he examined his life every day, every night for 30 years continually. ஒரு தேவ ஊழியர் நித்தமும் தொடர்ந்து 30 வருடங்கள் இரவுதோறும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் நிதானித்து சோதித்தறிந்து கொண்டே இருந்தேன் என்று சொன்னார். Beloved, let us cultivate this habit of examining our lives every day. பிரியமானவர்களே, தினந்தோறும் நம்முடைய வாழ்வை பரிசோதித்தறிகிற இந்த பழக்கத்தை நமக்குள் வளர்த்துக் கொள்வோமாக. Let every man examine himself. அவனவன் தன்னைத்தான் சோதித்தறிய வேண்டுமாம். We are generally too forward in examining others. பொதுவாகவே அடுத்தவர்களை சோதித்தறிவதில் நாம் அவசரப்பட்டு நிற்போம். But a Christian's eyes should be chiefly on himself. ஆனால் ஒரு கிறிஸ்தவரின் கண்கள் பிரதானமாக தன் மீதுதான் நிலைகுத்தி நிற்க வேண்டுமாம். Peter and what he said. பேதுருவை அறிவோம் அல்லவா, அவர் என்ன சொன்னார்? You read in John 21:21. யோவான் 21:21 Peter, seeing him, said to Jesus, Lord, what shall this man do? பேதுரு அவரை பார்த்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்று கேட்கிறார். Like Peter, we will examine others, we think about others. பேதுருவை போலவே நாம் மற்றவர்களை குறித்து தான் யோசித்து அடுத்தவர்களை தான் அதிகமாய் நிதானித்து நியாயம் தீர்க்கிறோம். God wants us to examine our own life. ஆனால் கர்த்தரோ நாம் நம் சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து சோதித்தறிய விரும்புகிறார். We read about the soldiers in Luke 3:14.
லூக்கா 3:14 போர்ச்சேவர்களை குறித்து படிக்கிறோம். And the soldiers likewise demanded of him, saying, What shall we do? போர்ச்சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். We should not be like Peter in this matter, asking, What shall this man do? இந்த விஷயத்திலே பேதுருவை போல இவன் காரியம் என்று நாம் கேட்கிறவர்களாய் இருந்து விடக்கூடாது. We should be like the soldiers. What about me? We should examine our own life. போர்ச்சேவகரை போல் ஆண்டவரே என் காரியம் என்ன என்று சொந்த வாழ்க்கை ஆராய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. This morning the Lord, the Holy Spirit of God will speak with us. இந்த காலை நேரத்தில் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். We should ask God to examine our life. கர்த்தாவே என் வாழ்க்கையை ஆராய்ந்து பாரும் என்று கேட்க வேண்டும். It is good that we examine. நாம் நம்மை சோதித்தறிவது நல்லதுதான். But if we alone examine our lives, we leave out many things. ஆனால் நாம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை சோதித்தறிகிறவர்களாய் இருந்தால் அநேக காரியங்களை விட்டு விடுவோம். Many things will escape our sight. அநேக காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு தப்பிக்கொள்ளும். So we need the help of God to examine our lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை சோதித்தறிவதற்கு தேவனுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. The psalmist David says in Psalm 26:2, Examine me, O Lord, and prove me. 26ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் தாவீது சங்கீதக்காரன் கர்த்தாவே என்னை சோதித்து அறியும் என்று சொல்லுகிறார். He says, Examine me, O Lord. கர்த்தாவே என்னை சோதித்தறியும் என்று சொல்லுகிறார். Lord, help me to examine myself. ஆண்டவரே என்னை நானே சோதித்தறிய எனக்கு உதவி செய்யும். When God examines, He will know about us and He will also reveal things to us. கர்த்தர் நம்மை பரீட்சித்து சோதித்தறியும் பொழுது நம்மை பற்றிய காரியங்களை முழுவதும் அறிந்திருக்கிறவராய் நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுவார். No sins would be hidden when God examines us. தேவன் நம்மை சோதித்தறியும் பொழுது ஒரு பாவமும் மறைந்திருக்க மாட்டாது. Hallelujah. Hallelujah. David knew this very well and he said, O Lord, examine me. இதை நன்கு அறிந்தவராக தான் தாவீது கர்த்தாவே நீர் என்னை பரீட்சித்து சோதித்தறியும் என்கிறார். These days, let us take time to examine all our thoughts, all our words, and all our deeds. இந்த நாளிலும் நேரம் எடுத்து நம்முடைய எல்லா எண்ணங்களையும் நம்முடைய எல்லா வார்த்தைகளையும் நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளையும் நாம் சோதித்து ஆராய்ந்தறிவோம். Let us examine ourselves on the sin of commission and the sin of omission. நாம் செய்யக்கூடிய பாவங்களையும் செய்யாமல் விட்ட பாவங்களையும் என்னதென்று இன்றைக்கு சோதித்தறிவோமே. Things which we committed which we should not have committed. செய்திருக்கவே கூடாத காரியங்களை செய்தோம் அல்லவா? Things which we have omitted. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டு இருக்கிறோமே. Particularly if you are the head of a family, அதிலும் குறிப்பாக நீங்கள் குடும்ப தலைவர் என்றால், or if you are in any leadership position, இல்லாவிட்டால் தலைமைத்துவ பொறுப்பில் இருந்தால், examine the things that you have omitted which you should have done. நீங்கள் செய்திருக்க வேண்டிய எவைகளை எல்லாம் செய்யாமல் தவற விட்டீர்கள் என்பதை சோதித்தறியுங்கள். You can also examine on the 10 commandments. 10 கட்டளைகளையும் நீங்கள் சோதித்தறிய வேண்டும். You can examine the 10 commandments and see what is the commandment that you have violated. 10 கட்டளைகளையும் சோதித்தறிந்து இதில் எந்த கட்டளையை மீறினீர்கள் என்று சோதித்தறிய வேண்டும். To examine does not mean just passing a glance, but thorough searching. சோதித்தறிவது என்பது ஏதோ நோட்டம் விட்டு போவதல்ல, முழுக்க முழுக்க ஆராய்ந்து தேடி துருவி விசாரிப்பதாகும். We should examine our actions as the Levites examined the sacrifice. பலி செலுத்த வந்த மிருக ஜீவன்களை லேவியர்கள் சோதித்து தடவி ஆராய்ந்து பார்த்தது போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் துருவி ஆராய வேண்டும். They examined the sacrifice and they did not sacrifice if there were any blemish in them. பலி செலுத்த வந்த மிருகங்களை சோதித்தறிந்த லேவியர்கள் ஏதாகிலும் பழுது பாதிப்பு இருந்தால் அவைகளை பலி செலுத்த மாட்டார்கள். In Mark 1:19 we read that James and John, மார்க்கு 1:19 யாக்கோபும் யோவானும், who also were in the ship, were mending their nets. அவர்களும் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். They were mending. அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். In Tamil it is beautiful. தமிழிலே அழகுரை இருக்கிறது. It says அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். In this way we should see what are the things that is lacking in us. இவ்விதமாக நம்மிலே என்னென்ன காரியங்கள் குறைபடுகிறது என்பதை நாம் பார்த்து ஆராய முடியும். ஒரு வலையை அவர்கள் பார்த்து அதில் என்ன பழுது இருக்கிறது என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன பழுது இருக்கிறது என்பதை இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
1 Corinthians 11:31. 1 கொரிந்தியர் 11:31. For if we would judge ourselves, we should not be judged. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். Hallelujah. அல்லேலூயா. The Holy Spirit of God will enable us. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆற்றல் படுத்துவார். Some when they examine themselves, when they find their own faults, they put the blame on others. சிலர் தங்களை சோதித்து அறியும் பொழுது தங்கள் தப்பிதங்களை காண நேர்ந்தால் மற்றவர்கள் மீது பழி போட்டு விடுவார்கள். They say, it is true, I committed this, but such a person is the cause for my sin. நான் இதை செய்தது உண்மைதாங்க, ஆனால் நான் இந்த பாவத்தை செய்ததற்கு அவர்கள்தான் காரணம் என்பார்கள். But beloved, when you examine yourselves before God, do not excuse yourself. என்றாலும் பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை சோதித்து அறியும் பொழுது உங்களுக்கு சாக்குபோக்கு சொல்லாதீர்கள். If you excuse yourself, God will accuse you. நீங்கள் உங்களுக்கு சாக்குபோக்கு சொல்ல நேர்ந்தால் தேவன் உங்களை குற்றப்படுத்துவார். When you come before God and examine your hearts, you accuse yourself. தேவனுக்கு முன்பாக வந்து உங்கள் இருதயத்தை சோதித்து அறிந்து நீங்கள் சாக்குபோக்கு சொல்லும் பொழுது உங்களை நீங்களே குற்றப்படுத்துகிறீர்கள். If you excuse yourself, God will accuse you. உங்களை நீங்கள் சாக்குபோக்கு சொன்னால் தேவன் உங்களை குற்றப்படுத்துவார். But if you accuse yourself before God, He will excuse you. ஆனால் தேவனே நான் தான் இதற்கு காரணம் என்று உங்கள் மீது நீங்கள் குற்றம் சுமத்தினால் தேவன் உங்களை மன்னிப்பார். Do not say that companion is the cause for my sin. என் உடனாளி தான் அந்த பாவத்திற்கு காரணம் என்று சொல்லக்கூடாது. Do not say I committed this thing because of that particular occasion. அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பம் இப்படி அமைந்தபடியால் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது. Do not say it is because of the devil. பிசாசினால் தான் இப்படி செய்தேன் என்று சொல்லக்கூடாது. You should say, Lord, I have offended thee. ஆண்டவரே, நான் உம்மை வேதனைப்படுத்தி விட்டேன் என்று சொல்ல வேண்டும். You should say, knowingly I have committed this before thee. அறிந்தே உமக்கு முன்பாக இந்த பாதகத்தை செய்து விட்டேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். When you accuse yourself before God, தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் மீது குற்றப்பழியை எடுத்துக்கொள்ளும் போது He will excuse you. அவர் உங்களை மன்னிப்பார். Hallelujah. அல்லேலூயா. And you will find mercy of the Lord. நீங்கள் கர்த்தருடைய இரக்கத்தை கண்டடைவீர்கள். A prince one day went amongst the prisoners. ஒரு முறை ஒரு இளவரசன் சிறை கைதிகள் நடுவே உலாவினார். These prisoners were people who were condemned. இந்த சிறை கைதிகள் எல்லாம் ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட்ட குற்றவாளிகள். He asked what crime they committed to be condemned to this place. இந்த இடத்தில் இவர்கள் குற்றவாளிகளாக ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட என்ன குற்றம் செய்தார்கள் என்று அவர் கேட்டார். All people answered, we never committed any crime. They said that they were innocent. எல்லாருமே நாங்கள் ஒரு குற்றம் செய்யவில்லை, அப்பாவிகள் நிரபராதிகள் என்றார்கள். Only one person acknowledged that he was guilty and he deserves great punishment. ஒரே ஒருவர் மட்டும்தான் நான் குற்றவாளி, பெரும் தண்டனைக்கு நான் தகுதியுள்ளவன் என்று ஒப்புக்கொண்டார். Do you know what the prince said? அந்த இளவரசன் என்ன சொன்னார் தெரியுமா? The prince said, it is not right for you to be here amongst these innocent people. இந்த நிரபராதிகள் நடுவிலே நீ இருப்பது சரியல்ல என்றார். And then he ordered this man to be released. உடனே இந்த மனிதனை விடுதலையாக்கும்படி உத்தரவிட்டார். Do you understand what I say? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? This person truly acknowledged his crime. இந்த மனிதன் உண்மையாகவே தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டான். He confessed that he deserved greater punishment. பெரிதான தண்டனைக்கு தான் அருகதையுள்ளவன் என்று அறிக்கையிட்டான். All other people, though they were guilty, they excused themselves. மற்றவர்கள் எல்லாருமே குற்றவாளிகளாக இருந்தும் தங்களுக்கு சாக்குபோக்கு சொன்னார்கள். They pretended before the prince and said they were innocent. இளவரசனுக்கு முன்பாக நடித்து தாங்கள் குற்றமற்றவர்கள் என்றார்கள். But this man, he accused himself and he was really sorry. இந்த மனிதனோ தன்மேல் குற்றத்தை ஒப்புக்கொண்டு உண்மையாகவே மனம் வருந்தினான். And so the prince said, ஆகவே இளவரசன் சொன்னார், you need not be here. நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. And he was released. அவன் விடுதலையானான். Hallelujah. Hallelujah. If we will accuse ourselves before God after examining our lives, நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்தறிந்த பின்பு கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொள்வோம். if we really accept our faults and say, Lord, I'm sorry, I have committed this knowingly. செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவரே அறிந்தே செய்து விட்டேன் மன்னித்து விடும் என்று மன்றாடினால், if we tell him that we have committed it knowingly without excusing ourselves, நமக்கு நாமே சாக்குபோக்கு சொல்லாமல் ஆண்டவரே இதை அறிந்து செய்தேன் என்று நாம் ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டால், our God who is greater than that prince அந்த இளவரசனை விட மகா பெரியவராயிருக்கிற நம்முடைய தேவன் will grant us pardon. நமக்கு மன்னிப்பை வழங்குவார். Hallelujah. 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 Our God is here in this place. நம்முடைய தேவன் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். After our examination, நாம் நம்மை சோதித்து அறிந்த பின்னர்
we should amend our lives. நாம் நம்முடைய வழிகளை சீர்படுத்த வேண்டும். Without amendment, examination is but a lost labor. சீர்படுத்தல் இல்லாவிட்டால் எவ்வளவு சோதித்தறிந்தாலும் அது வீணான பிரயாசமே. You see that a building is weak, ஒரு கட்டடம் பலவீனமாக இருப்பதை பார்த்தால் and the person is surveying it, ஒருவர் அதை ஆய்வு செய்கிறார், and he sees the faults in it, இதிலெல்லாம் பழுது இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார். and then he did not do anything and leaves the building to fall. அதற்கு பின்பு அதை பழுது நீக்காமல் அந்த கட்டடம் விட விட்டுவிட்டால் What is the use of the survey? அவர் ஆய்வு செய்வதில் என்ன பயன் இருக்கிறது? Similarly, if you examine yourselves and if you do not amend your lives, then all your examining is vain. அதுபோலவே உங்களுடைய வாழ்க்கையை பரீட்சித்து சோதித்து ஆராய்ந்து அறிந்த பின்னர் உங்கள் வழிகளை நீங்கள் சீர்படுத்தாவிட்டால் நீங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்த்தது எல்லாமே வீணாகிவிடும். This morning the Lord says, examine yourselves and amend your lives. இன்று காலை கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் உங்களையே ஆராய்ந்து சோதித்திருந்து உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். Take time to sit alone in the presence of God. நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் தனித்து உட்காருங்கள். As I already said, think about the 10 commandments. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் 10 கட்டளைகளையும் நினைத்து பாருங்கள். Think about your thoughts, your words, your actions. உங்கள் மனதில் தோன்றின எண்ணங்கள், உங்கள் வாயின் வார்த்தைகள், உங்கள் செயல்களை சிந்தித்து பாருங்கள். Ask God to give you light to examine yourself. உங்களையே நீங்கள் சோதித்தறிவதற்கான வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்குள் பிரகாசிக்கும்படி கேளுங்கள். Ask God to show your shortcomings. உங்கள் குற்றம் குறைகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படி கேளுங்கள். Ask God to show your failings. உங்கள் தவறுதல்களை கர்த்தர் உங்களுக்கு சுட்டிக்காட்டும்படி கேளுங்கள். And then make amendments. அதற்கு பின்பு நீங்கள் சீர்படுங்கள். The Lord will certainly bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Do you desire amendment? நீங்கள் சீர்படுத்துதலை விரும்புகிறீர்களா? I want to say 3 things to you today. இன்றைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். There are 3 things without which there is no hope of amendment. இந்த 3 காரியங்கள் இல்லாமல் நாம் நம்மை சீர்படுத்துவதற்கான நம்பிக்கையே இல்லை. After examining ourselves, we should amend our lives. நம்மை நாமே சோதித்தறிந்த பின்பு நம்முடைய வழிகளை சீர்படுத்தியாக வேண்டும். In order to amend our lives, these 3 things are essential. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்களும் அத்தியாவசியமானவைகள். Number 1, முதலாவதாக resolve. தீர்மானிக்க வேண்டும். Resolve never to offend God. ஒரு நாளும் தேவனை வேதனைப்படுத்தவே மாட்டேன் என்று தீர்மானிக்க வேண்டும். Secondly, remove. இரண்டாவது அகற்ற வேண்டும். Remove the occasion of falling. தவறி விழுவதற்கு ஏதுவான சந்தர்ப்பங்களை அறவே தவிர்த்து அகற்ற வேண்டும். And thirdly, recommend. மூன்றாவது பரிந்துரைத்து வேண்ட வேண்டும். Recommend yourselves to God that He may give you His strength. தேவன் தாமே உங்களுக்கு தமது பலனை கொடுக்கும் இடத்தில் மன்றாடி வேண்டுதல் செய்ய வேண்டும். I hope you will never forget this. இதை நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். Resolve. முதலாவது தீர்மானிக்க வேண்டும். Remove. அகற்ற வேண்டும். And recommend. பரிந்து வேண்ட வேண்டும். Resolve never to offend God. ஒரு நாளும் தேவனை வேதனைப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானிக்க வேண்டும். Remove the occasion of falling. தவறி விழுவதற்கு ஏதுவான சந்தர்ப்ப வாய்ப்புகளை அறவே தவிர்த்து அகற்ற வேண்டும். Recommend yourself to God that He might give you strength. தேவன் உங்களை பலப்படுத்துவதற்கு ஏதுவாக தேவனிடத்தில் மன்றாடி வேண்டிக் கொள்ள வேண்டும். Firstly, resolve. முதலாவது தீர்மானிக்க வேண்டும். This is one of the best means to overcome temptation. சோதனைகளை மேற்கொள்வதற்கு தலை சிறந்த வழிகளில் இது ஒன்றாகும். Resolution keeps our mind steady and fixed. தீர்மானங்கள் நம்முடைய மனதை மிகவும் நிதானமாய் ஒரே நிலையில் சீராய் வைத்திருக்கும். And it keeps our mind steady and fixed and help us to resist the temptation when it comes. நம்முடைய மனதை மிகவும் நிதானமாய் சீராய் நிலைகுத்தி வைத்திருக்க நிலையில் சோதனைகள் வரும் பொழுது எதிர்ப்பதற்கு வழிவகுக்கும். We all know of Daniel. நாம் தானியேலை அறிவோம். Daniel certainly had to face many temptations in Babylon. நிச்சயமாகவே பாபிலோனில் தானியேல் அநேக சோதனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்ததுதான். How did Daniel overcome the temptations that he faced? தானியேல் தான் சந்தித்த சோதனைகளை எல்லாம் எப்படி மேற்கொண்டு ஜெயித்தார்? The word of God says in Daniel 1:8. தானியேல் 1:8 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. Daniel 1:8. தானியேல் 1:8. But Daniel purposed in his heart that he would not defile himself. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டார். See, Daniel purposed in his heart, he resolved in his heart.
தானியேல் தன் இருதயத்துக்குள்ளாக தெளிவாய் தீர்மானித்துக் கொண்டார். A resolved heart conquers everything. தீர்மானித்துள்ள இருதயம் சகலத்தையும் ஜெயித்துவிடும். Do you want to be a conqueror? வெற்றி வீரராய் இருக்க விரும்புகிறீர்களா? Make a resolution. இன்றே தீர்மானியுங்கள். Make a resolution. சரியான தீர்மானம் செய்யுங்கள். The devil has no dread for irresolute souls. இப்படி எந்த தீர்மானமும் செய்யாத ஆத்துமாக்களை குறித்து பிசாசுக்கு பயமே இல்லை. Make a resolution. சரியான தீர்மானம் செய்யுங்கள். People of God, men of God who were lifted up to high position in spiritual life. ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேம்படுத்தப்பட்ட உயர்நிலைக்கு கடந்து வந்த தேவ ஜனங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரும், if you examine their lives, you will see them make great resolutions. அவர்கள் வாழ்க்கை மட்டும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் பெரிய பெரிய தீர்மானங்களை எடுப்பீர்கள். They were generous in their resolutions. அவர்கள் தங்களுடைய தீர்மானங்களிலே மிகவும் உறுதியாயிருந்தார்கள். Daniel had a resolute heart. தானியேல் தீர்மானிக்கப்பட்ட இருதயத்தோடு இருந்தார். He had a resolution in his heart. அவர் தன் இருதயத்துக்குள் தீர்மானத்தோடு இருந்தார். And so he was a conqueror. ஆதலால் அவர் ஜெயங்கொள்ளுகிறவராய் துலங்கினார். This morning the Lord is speaking with you, my beloved. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். The Lord is here to give you a resolute heart. ஒரு தீர்மானிக்கப்பட்ட இருதயத்தை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வந்திருக்கிறார். Do not worry saying in the past years I have made many resolutions but I have failed. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ தீர்மானம் செய்தேன், தவறிவிட்டேன் என்று சொல்லி தப்பாதீர்கள். Failings are sometimes good. தவறுதல்கள் சில நேரம் நல்லதுதான். Because we have failed in the past, கடந்த காலத்தில் தவறினபடியால் we will make a resolution not to fail in the future. இனி வரும் நாட்களிலே ஒருபோதும் தவறக்கூடாது என்ற உறுதியான தீர்மானம் எடுக்க Lord முடியும். will strengthen you when you make resolutions according to the will of God. தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். But specially resolve never to offend God. என்றாலும் மிக விசேஷமாக ஒருபோதும் தேவனை வேதனைப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானிக்க வேண்டும். The Lord will help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். We know of the prodigal son. கெட்ட குமாரனை குறித்து அறிந்திருக்கிறோம். He at a point started examining his life. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவன் தன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தான். He started to think about his present condition. தன்னுடைய தற்கால நிலவரத்தை சிந்திக்க ஆரம்பித்தான். He thought about his life with the father. தகப்பனோடு இருந்த தன் வாழ்க்கையை எண்ணி பார்க்க ஆரம்பித்தான். And then what did he do? பின்பு என்ன செய்தான்? The prodigal son resolved. கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான். He said, I will arise and go to my father. அவன் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்றான். Some of you are here in this place who are far from God. இங்க இருக்கிறவங்க சிலர் தேவனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறீர்கள். Your backsliding are not known to others. உங்கள் பின்மாற்றம் மற்றவர்களுக்கு தெரியாது. You're far from God. நீங்களோ தேவனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறீர்கள். This morning, இந்த காலை நேரத்தில் will you examine your life? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சோதித்தறிவீர்களா? Will you think of your heavenly Father, the joy that He gives? உங்கள் பரம தகப்பன் கொடுக்கும் சந்தோஷ பாக்கியத்தை எண்ணி வியப்பீர்களா? Will you come out of your backslidden state? உங்கள் பின்மாற்ற நிலைமையிலிருந்து திரும்பி வருவீர்களா? Will you say, I'll arise and go to my Father? நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்ல மாட்டீர்களா? If you will say, the Lord will certainly receive you. நீங்கள் சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வாரே. Make a resolution today, right today, here in this place. இன்றே இங்களது இங்கே இப்பொழுதே ஒரு தீர்மானம் செய்யுங்கள். Resolve never to offend God. ஒருபோதும் என் தேவனை வேதனைப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானியுங்கள். It is not just a wish. இது வெறும் விருப்பம் மட்டும் அல்ல. Oh, I wish I will not offend God. ஐயோ தேவனை வேதனைப்படுத்த வந்தா நல்லா இருக்கும் என்று No, with a விரும்புகிறேன். resolute heart you should say, I will not offend my God. மன உறுதியோடு இருதயத்தில் தீர்மானித்தவர்களாய் என் தேவனை நான் வேதனைப்படுத்த மாட்டேன் என்று உறுதியாய் சொல்லுங்கள். A resolute heart suffers everything rather than relapse into sin. மன உறுதியோடு தீர்மானித்த இருதயம் பாவத்துக்குள் உழறுவதற்கு பதிலாக எதுவாய் இருந்தாலும் தைரியமாய் ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படும். The Lord will strengthen you. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரே. Do not say, I am weak. நான் பலவீனன் என்று சொல்லாதீர்கள். It is true that we are weak. நாம் பலவீனர்கள் என்பது உண்மைதான். It is true that the devil is strong. பொல்லாத பிசாசு வலியவன் என்பது உண்மைதான். But God is stronger than the devil. ஆனால் பொல்லாத பிசாசிலும் தேவன் மகா பலமுள்ளவர். And with His help we can conquer all the temptations of hell. அவருடைய உதவி ஒத்தாசை கொண்டு நரகத்தின் எல்லா சோதனைகளையும் நாம் மேற்கொண்டு ஜெயிக்க முடியுமே. Will you make a resolution today? இன்று ஒரு தீர்மானம் செய்வீர்களா? Will you say from the bottom of your heart, I will not
offend my God anymore. என்னானாலும் இனி ஒருபோதும் என் தேவனை வேதனைப்படுத்தவே மாட்டேன் என்று உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் தீர்மானித்து சொல்வீர்களா? I'll suffer everything, the loss of anything, but I will never offend my God. எதை இழக்க நேர்ந்தாலும் தயார், அதற்காக நான் கஷ்டப்படாயத்தமானால் என் தேவனை மட்டும் வேதனைப்படுத்த மாட்டேன். May the Lord enable you to make this resolution today. இன்று இந்த தீர்மானத்தை உறுதியாக எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. Continue to use these days to pray before the Lord. இந்த நாட்களை தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு ஏதுவாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். And God will certainly bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Coming to the second point. இரண்டாவது குறிப்புக்கு வருவோம். And secondly, if you desire to conquer, remove the occasion of falling. மேற்கொண்டு ஜெயிக்க விரும்பினால் இரண்டாவதாக விழுவதற்கு ஏதுவான சந்தர்ப்ப வாய்ப்புகளை அறவே தவிர்த்து அகற்ற வேண்டும். We should remove the occasion of falling. நாம் விழுவதற்கு ஏதுவான சந்தர்ப்பங்களை அறவே அகற்றி தவிர்க்க வேண்டும். The cause of the fall of a first parent arose from not flying from the occasion of sin. பாவத்திலிருந்து பறந்து போவதினால் ஆதி பெற்றோர் விழுவதற்கான சந்தர்ப்பம் வரவில்லை. They did not fly from the occasion of sin. பாவம் செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு அவர்கள் பறந்தோடவில்லை. And that is why they fell. அது நிமித்தம் தான் விழுந்து போனார்கள். See, you know, God prohibited them. தேவன் அவர்களை தடை செய்து விட்டார் அறிவோம். He said, do not eat the fruit of this tree. இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்திருந்தார். You should not one thing here in this place. இந்த இடத்திலே இது உங்களுக்கு வேண்டியதில்லை என்றார். The Lord, we should not one thing here in this place. இங்கே ஒரு காரியத்தை நாம் கவனித்தறிய வேண்டும். God not only told them not to eat of the fruit of this forbidden tree, but that they should not even touch it. விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது மட்டுமல்ல, அதை தொடவே கூடாது என்றும் கர்த்தர் சொல்லியிருந்தார். He told them not to touch the forbidden fruit. தடை செய்யப்பட்ட விருட்சத்தின் கனியை தொடவே கூடாது என்றார். This you see in Genesis 3 verse 3. இதை ஆதியாகமம் 3:3 பார்க்கிறோம். Here Eve answers. இங்கே ஏவாள் பதில் கொடுக்கிறாள். She says, but of the fruit of the tree which is in the midst of the garden, God hath said, ye shall not eat of it, neither shall ye touch it, lest ye die. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். Ye shall not eat of it, neither shall ye touch it. நீங்கள் அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம். But you know what happened? நடந்தது என்னென்று தெரியும் அல்லவா? If you read the passage, you find that she saw. வேத பகுதி படிக்கும் பொழுது அவள் அதை கண்டாள். Then she took it. பின்பதை கையில் எடுத்தாள். And then she ate it. பின்பதை புசித்தாள். This is what happens when a person allows himself in a dangerous occasion. ஆபத்தான சூழ்நிலைக்குள் ஒருவர் தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது இப்படிதான் காரியம் நடந்துவிடும். Beloved, பிரியமானவர்களே, let us fly from the occasion of sin. பாவம் செய்வதற்கு ஏதுவான வாய்ப்பை விட்டு பறந்தோடுவோம். And God will help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். Hallelujah. 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 When we expose ourselves to the occasion of sin, பாவத்துக்கு ஏதுவான சூழலுக்கு நம்மை அம்பலப்படுத்தும் போது, though we make good resolutions, நாம் என்னதான் நல்ல தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தாலும், if we do not prevent the occasion of falling, விழுந்து போவதற்கு ஏதுவான சந்தர்ப்பங்களை நாம் தவிர்க்கவில்லை என்றால், then we fall. விழுந்து போய் விடுவோம். Then we fall. விழுந்து போய் விடுவோம். See, the devil is displeased with certain sermons. பொல்லாத பிசாசுக்கு சில பிரசங்கள் வேதனையை கொடுக்கும். Do you know what is the sermon which he dislikes, which displeases him, which annoys him? அவனை கோபப்படுத்துகிறவனுக்கு பிடிக்காத பிரியமில்லாத பிரசங்கம் என்ன தெரியுமா? It is the sermon on avoiding the occasion of sin. பாவம் செய்வதற்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தவிர்ப்பதற்குரிய பிரசங்கங்கள். Because he knows when people avoid the occasion of sin,
they will not fall into sin. பாவம் செய்வதற்கு கிடைக்கும் வாய்ப்புகளை மக்கள் தவிர்த்து விட்டால் பாவத்தில் விழமாட்டார்கள் என்று அவனுக்கு தெரியும். As long as we do not avoid the occasion of sin, the devil is satisfied. பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளை நாம் தவிர்க்காமல் இருக்கிறவரை பிசாசு திருப்தியா இருப்பான். He does not care about our resolutions or promises that we have made. ஆம், நாம் எடுத்த தீர்மானங்களை குறித்தோ கொடுத்த வாக்குறுதிகளை குறித்தோ அவனுக்கு கவலையே இல்லை. He even laughs at our resolutions. சில தீர்மானங்களை குறித்து அவன் சிரிக்கவும் செய்வான். For as long as the occasion of sin is not removed, the sin will not cease. பாவம் செய்வதற்கு ஏதுவான சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படாத வரைக்கும் பாவம் ஓய்வதில்லை. Some of you say, I make resolutions but I fall. நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஆனாலும் விழுந்து போகிறேன் என்று சிலர் சொல்லுகிறீர்கள். If you examine your life, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சோதித்தறிந்தால் you will see that you have not let down the occasion of sin. பாவம் செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் தவிர்க்கவில்லை என்ற உண்மை புரியும். Beloved, the Lord is speaking with you today. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். Take away the occasion of falling into sin. பாவத்தில் விழுவதற்கு ஏதுவான வாய்ப்பின் சந்தர்ப்பங்களை அறவே அகற்றி தவிர்த்து விடுங்கள். And the Lord will certainly bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Some people, they trust in the change that has come into their lives. சிலர் தங்கள் வாழ்க்கைக்குள் இந்த மாற்றத்தை நம்புவார்கள். They trust in the resolutions that they have made, the promises that they have made before God. தேவனுக்கு முன்பாக எடுத்த தீர்மானங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்புவார்கள். They say, by the grace of God, I do not have any bad motives. தேவ கிருபை நிமித்தம் எனக்குள் எந்த தவறான உள்நோக்கமும் இல்லை என்பார்கள். They say this and they do not avoid the occasion of sin. இப்படி சொல்லிவிட்டு பாவம் செய்வதற்கான வாய்ப்பை தவிர்க்க மாட்டார்கள். You know, the devil will slowly make them to fall. உங்களுக்கு தெரியுமா, மெதுவாய் பிசாசு அவர்களை விழ வைத்து விடுவான். So listen to what I say carefully. ஆகவே நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள். In a particular place there were bears. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கரடிகள் இருந்தன. Bears that go in quest of apes. இந்த குரங்குகளை தேடி போகிற கரடிகள் இவைகள். They went in quest of apes to feed upon them, to eat them. குரங்குகளை பிடித்து சாப்பிடுவதற்காக, குரங்குகளை வேட்டையாடுவதற்கு துணிந்த கரடிகள் இவைகள். But as soon as the apes see the bears, they run up to the tree and save their lives. ஆனால் இந்த குரங்குகள் கரடிகளை கண்டவுடனே மர உச்சிக்கு ஏறி தங்களை காத்துக்கொள்ளும். But what does the bears do? ஆனால் கரடிகள் என்ன செய்யுமாம்? The bears stretch itself in the ground. அந்த கரடிகள் அப்படியே தரையில் தங்களை படுத்துக்கொள்ளும். It stretches itself in the ground as if it is dead. ஏதோ செத்து போய்விட்டது போல், பிணம் போல் கரடிகள் தரையிலே படுத்து கிடக்குமாம். And wait till the apes descend from the tree. மரத்தில் இருக்கிற குரங்குகள் கீழே இறங்கி வரும் வரை காத்திருக்குமாம். The moment the bears see that the apes have descended, குரங்குகள் கீழே இறங்கியதை கரடிகள் கண்டவுடனே they spring up and seize them and devour them. துள்ளி குதித்து அப்படியே குரங்கை பிடித்து பட்சித்து விடும். So this is what the devil does when we give ourselves to the occasion of sin. பாவம் செய்வதற்கு ஏதுவான வாய்ப்புக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது பொல்லாத பிசாசும் இதையே தான் செய்கிறான். Do not think that you can overcome your own strength. சுயபலத்தை கொண்டு ஜெயித்து விடலாம் என்று மட்டும் நினைத்து விடவே கூடாது. Because you have changed your life, do not be overconfident. வாழ்க்கை மாற்றி கொண்டீர்கள் என்பதற்காக மிதமிஞ்சிய நம்பிக்கையோடு இருந்து விடக்கூடாது. Be careful to avoid the occasion of falling. விழுந்து போவதற்கு ஏதுவான வாய்ப்புகளை தவிர்ப்பதிலே கவன ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். If you wish to live an overcoming life, மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ நீங்கள் விரும்பினால், if you wish to be faithful to God, தேவனுக்கு உண்மையுள்ளவராய் இருக்க நீங்கள் விரும்பினால், resolve never to offend him. ஒரு நாளும் தேவனை வேதனைப்படுத்த மாட்டேன் என்று உறுதியாய் தீர்மானிக்க வேண்டும். And then remove the occasion of falling from your life. அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து போவதற்கு ஏதுவாய் கிடைக்கும் வாய்ப்புகளை, தருணங்களை முழுவதும் அறவே அகற்றி தவிர்க்க வேண்டும். How many people, because they have not removed the occasion of sin, have become slaves to the devil? பாவம் செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பை அறவே அகற்றி தவிர்க்காதபடியினால் எத்தனை பேர் இன்றைக்கு பிசாசுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள் தெரியுமா? The devil makes sometimes us to believe that the occasions, the sinful occasions, are not voluntary but necessary. சில நேரங்களிலே பாவம் செய்வதற்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏதோ தற்செயலாய் கிடைப்பதல்ல, அது அவசியமானது என்று பிசாசு நம்ப வைத்து விடுவான். I should go to that place. நான் அங்கே போக வேண்டும். If I do not
go, I will really suffer some temporal loss. நான் அங்கே போகாவிட்டால் உண்மையாகவே சில தற்காலிக நஷ்டத்தில் கஷ்டப்படுவேன். But you should know, ஒன்று உங்களுக்கு தெரிய வேண்டும், it is okay that you face some temporal loss. சில தற்காலிக நஷ்டங்களை சந்தித்தாலும் பரவாயில்லை. It is better to face some temporal loss than to lose your God and your soul. உங்கள் தேவனை ஆத்துமாவை நிரந்தரமாய் பறிகொடுப்பதை விட தற்காலிக நஷ்டத்தில் கஷ்டப்படுவது எவ்வளவோ மேலல்லவா? When that occasion is really necessary, உண்மையாகவே நீங்கள் போக வேண்டிய சந்தர்ப்பம் அத்தியாவசியமானதா இருக்கும் என்றால், when you should be certainly there, நீங்கள் அங்கே கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற நிலை வரும் என்றால், then the Lord will give you strength to overcome. அதை ஜெயிப்பதற்கு வேண்டிய பலனை கர்த்தரே தந்து ஆட்கொள்வார். But you should know that you should always remove the occasion of falling. ஆனால் எப்போது விழுவதற்கு ஏதுவான சந்தர்ப்ப வாய்ப்பை நீங்கள் அறவே அகற்றி தவிர்க்க வேண்டும். The Lord is speaking with you. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். In Proverbs 5:9 we read this. நீதிமொழிகள் 5:9 இதை படிக்கிறோம். It says, remove thy way far from her, அவளை விட்டு உன் வழியை தூரப்படுத்து என்கிறார். and come not nigh the door of her house. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. Proverbs 7:27, her house is the way of hell. நீதிமொழிகள் 7:27 சொல்லுகிறது, அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி. Especially if you have fallen in the sin of impurity. பொதுவாக அசுத்த பாவத்தில் விழுந்து விட்டால், The word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, remove the way far from her. அவளை விட்டு உன் வழியை தூரப்படுத்து. He does not say, do not just enter into the house, அந்த வீட்டுக்குள் போகாத என்று மட்டும் சொல்லவில்லை, but be cautious to keep at a distance from that house. அந்த வீட்டை விட்டு தூரத்தில் விலகி இருப்பதற்கு ஜாக்கிரதையாயிரு என்கிறார். Remove thy way far from her. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. This morning the Lord is speaking with you. இன்று காலை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். The Lord is speaking with you through different kind of thoughts. பலவிதமான சிந்தனை துளிகளால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். And each of you have different kind of needs in your heart. ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்துக்குள் பலதரப்பட்ட தேவைகளோடு இருக்கிறீர்கள். Each of you should examine yourself in different angles. ஒவ்வொருவரும் வித்தியாசப்பட்ட கோணங்களில் உங்களை சோதித்து ஆராய The Lord வேண்டும். has a word for every one of you. ஒவ்வொருவருக்கும் என்று கர்த்தர் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். The Lord is speaking with you. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். Avoid the occasions of falling into sin. பாவத்தில் விழுவதற்கு ஏதுவான வாய்ப்பின் தருணங்களை அறவே அகற்றி தவிர்க்க வேண்டும். And thirdly, மூன்றாவதாக, recommend. தேவனிடத்தில் பரிந்து மன்றாட வேண்டும். You should recommend to God that He will give you strength. தேவன் தமது பலனால் உங்களை ஆட்கொள்ளும்படி தேவனிடத்தில் நீங்கள் மன்றாடி வேண்டிக் கொள்ள வேண்டும். I hope you remember these three words. மூன்று வார்த்தைகள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Can you tell with me? என்னோடு சேர்ந்து சொல்லுவீர்களா? First, முதலாவதாக resolve. தீர்மானிக்க வேண்டும். And secondly, இரண்டாவதாக remove. தவிர்க்க வேண்டும். Thirdly, மூன்றாவதாக recommend. பரிந்து மன்றாட வேண்டும். Resolve never to offend your God. ஒரு நாளும் உங்கள் தேவனை வேதனைப்படுத்த மாட்டேன் என்று மன உறுதியோடு தீர்மானியுங்கள். Do not forget this. இதை மறந்து விடவே கூடாது. And secondly, இரண்டாவதாக remove the occasion of falling. விழுந்து போவதற்கு ஏதுவான வாய்ப்புகளை அறவே அகற்றி தவிர்க்க வேண்டும். And thirdly, மூன்றாவதாக recommend to God that He will give you strength. தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்கும்படி தேவனிடத்தில் பரிந்து மன்றாட வேண்டும். In Matthew chapter 26 verse 34, மத்தேயு 26:34 the Lord says, verily I say unto thee that this night before the cock crow thou shalt deny me thrice. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். You know, the Lord said this to Peter. பேதுருவிடம் கர்த்தர் இதை சொன்னார் அறிவோம். We see the answer of Peter in verse 35. 35 பேதுரு கொடுக்கிற பதிலை பார்க்கிறோம். Peter said unto him, பேதுரு அவரை நோக்கி, though I should die with thee, yet will I not deny thee. Likewise also said all the disciples. நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். Though I should die with thee, yet will I not deny thee. நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன். When the Lord said this, Peter immediately replied and said, கர்த்தர் இதை சொன்ன உடனே பேதுரு பதில் கொடுக்கிறார். but you should notice how his fall was sudden.
ஆனாலும் அவருடைய விழுகை சடுதியாய் இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். Peter was a good man. பேதுரு நல்ல மனிதர்தான். His resolution was good. தீர்மானமும் நல்லதுதான். A good man easily fell from his good resolution. ஒரு நல்ல மனுஷன் எளிதாய் தன் நல்ல தீர்மானத்திலிருந்து விழுந்து விடுவார். Within a few hours he denies his master and he says, I do not know him. சில மணித்துளிகளுக்குள்ளாக தன் எஜமானனை மறுதலித்து நான் அந்த மனுஷனை அறியேன் என்கிறார். Beloved, we should know that we stand by grace. பிரியமானவர்களே, கிருபையினால் தான் இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். If the grace is not renewed, at any moment we may fall. கிருபை மட்டும் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் எக்கணப்பொழுதும் விழுந்துவிட நேரிடும். It is the grace of God. எல்லாமே தேவ கிருபையே. We stand by the grace of God. தேவ கிருபையினால் தான் நிலை நிற்கிறோம். Not because of our resolutions. நம்முடைய உறுதியான தீர்மானங்களினால் அல்ல. Not because of our wisdom in avoiding the occasion of sin. நம்முடைய ஞானத்தினால் பாவம் செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பை தவிர்த்ததினாலும் அல்ல. But by the pure grace of God. தேவனுடைய சுத்த கிருபையினால் தான் நிற்கிறோம். Without the grace of God we will fall. தேவ கிருபை இல்லாவிட்டால் விழுந்து போய் விடுவோமே. So just like a man who is supported by a crutch. ஒரு ஊன்றுகோலால் ஆதரித்து தாங்கப்படுகிற மனிதனை போல். If you remove the crutch, he falls. ஊன்றுகோலை எடுத்து விட்டால் அவன் விழுந்து விடுவான். So we stand by the grace of God. நாமும் தேவ கிருபை என்னும் ஊன்றுகோலால் தான் நிற்கிறோம். So let us pray to the Lord. கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். Are you weak? நீங்கள் பலவீனமா இருக்கீங்களா? Are you tempted? சோதிக்கப்படுகிறீர்களா? Pray to the Lord and he will strengthen you. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அவர் உங்களை பலப்படுத்துவார். The Lord has promised that he will hear your prayers. உங்கள் ஜெபங்களை கேட்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. The Lord said, everyone that asketh receiveth. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. He says everyone. ஒவ்வொருவரும். Not just saints. ஏதோ பரிசுத்தவான்கள் என்று அல்ல. Not just righteous people. நீதிமான்கள் என்று மட்டும் அல்ல. He says everyone that asketh receiveth. கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வார்களாம். By his promises God has made himself a debtor to us. தம்முடைய வாக்குத்தத்தங்கள் மூலம் தேவன் தம்மை நமக்கு கடனாளியாக்கி இருக்கிறார். Yes, he is a debtor to us. ஆம், அவர் நமக்கு கடனாளிதான். You can ask and receive his help. கேட்டவர் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். And he should certainly help you. நிச்சயம் உங்களுக்கு அவர் உதவி செய்ய வேண்டும். Because he has promised you. அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடியால். The reason for our falls is because we have not recommended ourselves to God. தேவனுக்கு முன்பாக பரிந்து மன்றாடாதபடியால் தான் விழுந்து போய் கொண்டிருக்கிறோம். If you recommend yourself to God, you will not fall. தேவனுக்கு முன்பாக உங்களை பரிந்து மன்றாடினால் விழ மாட்டீர்களே. Some of you may say, yes, in the time of temptation I prayed, but the temptation still continued. சோதனை நேரத்தில் ஜெபித்தேன் என்றாலும் சோதனைகள் தொடர்கிறது என்று சொல்லக்கூடும். I was not immediately relieved from the temptation. உடனடியாக சோதனையிலிருந்து நான் விடுவிக்கப்படவில்லையே. The temptation is continuing. சோதனைகள் தொடர்கின்றனவே. You continue your prayers. நீங்கள் உங்கள் ஜெபங்களை தொடருங்கள். Invoke the name of Jesus. இயேசுவின் திருநாமத்தை உச்சரியுங்கள். Ask his help. அவருடைய ஒத்தாசையை கேளுங்கள். Continue to ask his help till the temptation lasts. சோதனை பரிபோகும் வரைக்கும் தொடர்ந்து ஒரு உதவியை கேட்டுக்கொண்டே இருங்கள். You will not fall. விழமாட்டீர்கள். You will be an overcomer. மேற்கொண்டு ஜெயிப்பீர்கள். The Lord will certainly help you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். And the Lord will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God is faithful who will not suffer you to be tempted above that which you are able. உண்மையுள்ள தேவன் திராணிக்கு மேல் ஒரு நாள் உங்களை சோதிக்கவே மாட்டார். Will certainly give you the strength to overcome. நிச்சயமாகவே இதை மேற்கொண்டு ஜெயிக்கும் பலனால் உங்களை ஆட்கொள்வார். It is not enough that you remove the occasion of sin, occasion of falling. பாவம் செய்து விழுவதற்கு ஏதுவான வாய்ப்பை நீங்கள் தவிர்ப்பது மட்டும் போதாது. You should repeat the petitions that the Lord Jesus taught us in the Lord's prayer. கர்த்தருடைய ஜெபத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். Every day, many times. ஒவ்வொரு நாளும் பலமுறை செய்ய வேண்டும். Repeat these words. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். Tell the Lord, Lord, lead me not into temptation and deliver me from evil. ஆண்டவரே, என்னை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து என்னை விடுவித்தருளும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். Tell him often, Lord, do not lead me into temptation. ஆண்டவரே, என்னை சோதனைக்குட்பட பண்ணாதே என்று கேட்க வேண்டும். Ask his help. அவருடைய ஒத்தாசையை நாட வேண்டும். Invoke the powerful name of Jesus. வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும். And you will be an overcomer. நீங்கள் மேற்கொண்டு ஜெயிக்கிறவர்களாகவே இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. The Lord has spoken with you. உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். This is a day where the Lord wants us to
amend our ways. இந்த நாள் கர்த்தர் நாம் நம்முடைய வழிகளை சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற நாள். Take time to sit in His presence. நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் உட்காருங்கள். As I have already said, examine your life before Him. ஏற்கனவே சொன்னது போல உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக சோதித்தறியுங்கள். Don't sit alone and examine. தனித்து உட்கார்ந்து சோதிக்க வேண்டாம். Ask God to examine yourself. தேவன் உங்களை சோதித்தறியும்படி கேட்க வேண்டும். Ask God to show you your failings. உங்கள் தவறுதல்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கும்படி கேளுங்கள். Ask God to show you your sins. ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு காண்பியும் என்று கேளுங்கள். When He shows you your sins, do not excuse yourself. பாவங்களை அவர் காண்பிக்கும் பொழுது சாக்குபோக்கு சொல்லக்கூடாது. Do not put the blame on others. பழியை மற்றவர்கள் மீது போடக்கூடாது. Say, Lord, it is me who have done this. ஆண்டவரே நான் தான் இந்த பாதகத்தை செய்தேன் என்று அறிக்கையிட வேண்டும். I have done this before you who are a good God. நல்ல தேவனாகிய உமக்கு முன்பாக இந்த பாவத்தை செய்து விட்டேனே. Out of your goodness you have blessed me and did great things for me. உம்முடைய பெருநன்மை நிமித்தம் என்னை ஆசீர்வதித்து எனக்கு பெருந்தயவு செய்திருக்கிறீர். But I have offended you. நான் உம்மை வேதனைப்படுத்தி விட்டேனே. I have offended you, my good God. என் நல்ல தேவனே நான் துன்பப்படுத்தி விட்டேன். I am sincerely sorry. உண்மையாகவே மனம் வருந்துகிறேன். Say this இதை சொல்லுங்கள். and tell Him, சொல்லுங்கள் அவரிடம். Lord, I resolve never more to offend you. இனி ஒரு நாள் உம்மை புண்படுத்த மாட்டேன் என்று தீர்மானிக்கிறேன். Ask God to strengthen your resolution. உங்கள் தீர்மானங்களை கர்த்தர் வலுப்படுத்தும்படி கேளுங்கள். Take time. நேரம் எடுத்துங்கள். Pray. ஜெபியுங்கள். Pray again. மறுபடியும் ஜெபியுங்கள். Pray with tears. கண்ணீரோடு ஜெபியுங்கள். And tell before the Lord that you will remove the occasions of sin. பாவம் செய்வதற்கு ஏதுவான வாய்ப்புகளை தவிர்த்து அகற்றுவேன் என்று கர்த்தருக்கு முன்பாக மனதார அறிக்கையிடுங்கள். Examine yourselves and see what is the present thing that is making you to fall. தற்காலத்தில் உங்களை விளை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் செயல் என்பதை சோதித்தறியுங்கள். What is the object that you should remove from your life? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அகற்ற வேண்டிய காரியம் என்ன? Who's the companion whom you should remove from your life? எந்த தோழனை வாழ்க்கை விட்டு நீங்கள் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும்? Which friendship imperils the friendship of God? எந்த நட்புறவு தேவனுடைய சிநேகத்தை துண்டிக்கிறது? What is the wrong kind of affection that you have in you? உங்களுக்குள்ளாய் நீங்கள் கொண்டிருக்கும் தவறான பாசம் என்ன? Are you not why are you not still reconciled with your friends, neighbors? இன்னும் உங்கள் நண்பர்கள் அயலகத்தாரோடு ஏன் நீங்கள் ஒப்புரவாகாமல் இருக்கிறீர்கள்? Examine yourself before God. தேவனுக்கு முன்பாக உங்களை சோதித்தறியுங்கள். And tell Him, சொல்லுங்கள் கர்த்தரிடம், Lord, I will remove such and such occasions from my life. இந்த வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களின் வாழ்க்கை விட்டு அகற்றி விடுவேன் என்று சொல்லுங்க. Courageously remove those occasions. துணிந்து தைரியமாக இந்த வாய்ப்புகளை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். Lord will help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Lord will help you to amend your life. உங்கள் வழிகளை சீர்படுத்த கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். And with that continue to pray to the Lord. இதோடு தொடர்ந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். As you pray, the Lord will strengthen you. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். You will experience strength which you have not experienced before. இதற்கு முன்பு அனுபவித்திராத ஒரு புத்துணர்வை At this அனுபவிப்பீர்கள். time shall we all stand for a moment and ask God for His help. ஒரே ஒரு கணம் எழுந்து நின்று தேவனுடைய உதவிக்காய் கேட்போமா? Shall we take just few moments to examine ourselves before the Lord? கர்த்தருக்கு முன்பாக நம்மை சோதித்தறிய சில கணப்பொழுதுகளை செலவிடுவோமா? Hallelujah. ஹல்லேலூயா. Kindly stand. தயவாய் எழுந்து நிற்போம். Forget all other things. மற்றவைகளை எல்லாம் மறந்து விடுங்கள். The Lord blessed us and He has brought us thus far. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரே. At this time let us examine our lives. இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்தறிவோமே. May we be grateful to the Lord. கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போமே. Did we really love Him? உண்மையாய் நாம் அவரை நேசிப்போம் என்றால், Have we taken away the love for sin from our hearts? பாவத்தின் மீது இருக்கும் ஆசை இதைத்து விட்டு நாம் அகற்றி இருக்கிறோமா? Are we ready to forsake our sins? நம்முடைய பாவங்களை கைவிட ஆயத்தமா? What is the thing in which we have failed? எதிலே நாம் தவறி இருக்கிறோம்? Oh, hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Oh, examine ourselves. நம்மை நாம் சோதித்தறிவோம். Let's ask, oh Lord, examine me. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும் என்று Oh, the கேட்போம். Lord examines you. கர்த்தர் உங்களை பரீட்சித்து பார்க்கிறார். When He sees your failing, He will not ridicule you. உங்கள் தவறுதல்களை பார்க்கும் பொழுது உங்களை பரியாசம் பண்ண மாட்டார். Oh, but He will have compassion on you. He will have pity on you. மாறாக உங்கள் மீது பரிதாபப்பட்டு மனதுருகுவார். Oh, hallelujah. ஹல்லேலூயா. When the Lord shows you your shortcomings, you accuse yourselves before உங்கள் God. குற்றங்குறைகளை கர்த்தர் உங்களுக்கு கண்ணிக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்கள் குற்றப்படுத்திக் கொள்ளுங்கள். Take the responsibility. Do not put the blame on others. மற்றவர்கள் மீது பழி போடாமல் உத்தரவாதத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். Oh, hallelujah. Speak with ஹல்லேலூயா. Him. அவரோடு பேசுங்கள். Oh, the presence of the Lord is here. தேவ பிரசன்னம் இங்கே வியாபித்திருக்கிறது. The Holy Spirit of God is certainly moving here in this place. நிச்சயமாகவே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். He is touching your lives. உங்கள் வாழ்க்கையை அவர் தொடுகிறார். Oh, a new life is beginning today. இன்று ஒரு புதிய ஜீவி உங்களிலே துளிர் விடுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Tell the Lord, கர்த்தரிடம் சொல்லுங்கள். Lord, hallelujah. Father, தகப்பனே, I arise from my state, நான் என் நிலைமையிலிருந்து எழும்புகிறேன். from my pitiable state. பரிதபிக்கப்படத்தக்க நிலையிலிருந்து எழும்புகிறேன். I arise and go to my Father. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போகிறேன். Oh, enough with my sins. என் பாவங்களோடு வாழ்ந்தது போதும். Oh, enough with these failings. இந்த தவறு தோல்விகளோடு இருந்தது
விடுகிறது Oh போதும். Lord, hallelujah, help me. எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. Help me. உதவி செய்யுங்க Oh, ஆண்டவரே. I make a resolution to remove this occasion which causes me to fall. என்னை விழ செய்வதற்கு ஏதுவான வாய்ப்புகளை அறவே அகற்றுவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். Tell him. சொல்லுங்கள் கர்த்தரிடத்திலே. What is the thing? அது என்ன காரியம்? The Lord knows. கர்த்தர் அறிவார். The Lord is showing it to you today. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். The Lord who is examining your heart is showing it to you today. உங்கள் இதயத்தை சோதித்தறிகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அதை காண்பிக்கிறார். Be open with your God. உங்கள் தேவனிடத்தில் மனம் திறந்து உண்மையாய் இருங்கள். Speak with him with an open heart. இருதயம் திறந்தவரோடு பேசுங்கள். Do not think about any other thing. வேறு எதையும் சிந்திக்க வேண்டாம். Forget about all others. மற்றவர்கள் எல்லாம் மறந்து விடுங்கள். Just think that you are before your God. உங்கள் தேவனுக்கு முன்பாக மட்டும் நீங்கள் இருப்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். There is no one else here in this place. இந்த இடத்திலே வேறு யாருமே இல்லை என்றும். Speak with him. நீங்கள் மட்டும் இருப்பது போல் Speak பேசுங்கள். with him. அவரோடு பேசுங்கள். Hallelujah. 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 Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Lord. நன்றி கர்த்தாவே. As we remain silent, நாம் அமைதியாய் நிற்கும் நேரத்தில் let us quietly அமைதியாய் examine ourselves. நம்மையே ஆராய்ந்தறிவோம். Do you have a resolution in your heart never to offend your God? என்னானாலும் இனி ஒருபோதும் என் தேவனை வேதனைப்படுத்த மாட்டேன் என்ற ஒரு மன உறுதியான தீர்மானத்தை இருதயத்தில் எடுத்திருக்கிறீர்களா? If not, இல்லாவிட்டால் will you at this time tell him, இந்நேரம் அவரிடத்தில் சொல்லுவீர்களா? Lord, I make a resolution today. ஆண்டவரே, இன்று ஒரு தீர்மானம் செய்கிறேன். I will not offend thee anymore. இனி ஒருபோதும் உம்மை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்த மாட்டேன். Enough of all my offense. இதுவரை நான் உம்மை துன்பப்படுத்தினது போதும் ஐயா. Enough Lord. போதும் ஆண்டவரே. I will not offend thee. இனி உம்மை புண்படுத்தவே மாட்டேன். Oh hallelujah. Will you sincerely say this? உண்மையாய் இதை சொல்லுவீர்களா? Will you sincerely say, உண்மையாய் இதை சொல்லுவீர்களா? my daughter, என் மகளே, my dear brother, my sister, என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, the Lord is standing near you. கர்த்தர் உங்கள் அருகில் நிற்கிறார். The Lord is near to them that are of a contrite heart. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் கர்த்தர் இருக்கிறாரே. Are you broken in your heart? இருதயத்தில் நொறுங்கி இருக்கிறீர்களா? The brokenness, speak to him. உங்கள் நொறுங்குண்ட நிலையில் அவரோடு பேசுங்கள். I will not offend thee, Lord. இனி உம்மை துன்பப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. I'll continue to examine myself. தொடர்ந்து என்னை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருப்பேன். I'll amend my lives. என் வழிகளை பழுது பார்த்து சீர்படுத்துவேன். Lord, you help me. எனக்கு உதவி செய்வீரா? You help me search my heart. என் இதயத்தை ஆராய்ந்து பார்க்க உதவி Tell me செய்யும். what are the things that I should avoid. நான் தவிர்க்க வேண்டியது என்னது எனக்கு சொல்லும். Tell me what are the things that I should do. நான் செய்ய வேண்டியது எனக்கு சொல்லிக் கொடும் ஐயா. And I will do it, நான் அதை Lord. செய்வேன் கர்த்தாவே. I will do it, Lord. நான் அதை செய்வேன் ஆண்டவரே. Help me, Lord. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help me to be a man who is violent in my prayers. என்னுடைய ஜெபங்களிலே பலவந்தமாய் இருக்கிற ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும். Help me to pray always. எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருக்கும்படி எனக்கு உதவி செய்யும். Especially when I am tempted. விசேஷமாய் சோதிக்கப்படுகையில் The temptation continues. சோதனைகள் தொடரும் போது Help me to continue praying தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு உதவி செய்யும். till I overcome the temptation. பாவங்களை சோதனையை ஜெயிக்கும் வரை ஜெபிப்பேனாக. Do not allow me to fall. என்னை விழ விடுந்து விடாதேயும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. 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 Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி Thank you. ஆண்டவரே. Thank you. Thank நன்றி you. அப்பா. Thank you, Master, for speaking with us this morning. எஜமானே, இன்று காலைங்களோடு பேசின தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord, for giving us light as we meditated upon thy word. உம்முடைய வார்த்தையை தியானித்த பொழுது எங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ததற்கு நன்றி ராஜா. Let the devil not take these words out of the hearts of thy people. உம் மக்களுடைய இதயங்களுக்குள் இருக்கிற இந்த வார்த்தைகளை பிசாசு பொறுக்க விடாதேயும். Let these words be fruitful. இந்த வார்த்தைகள் கனி கொடுப்பதாக. Let these words bring great transformation, great change in the lives of thy people. உம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் இன்று கேட்ட இந்த வார்த்தையானது மிக பெரிதான மறுரூப மாற்றத்தை ஏற்படுத்துவதாக. Help them to amend their ways. தங்கள் வழிகளை பழுது பார்த்து சீர்படுத்த உதவி செய்யும். Help us, Lord, to amend our ways. எங்கள் வழிகளை நாங்கள் சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Give us your grace. உங்க கிருபையினால் எங்களை ஆட்கொள்ளுங்க அப்பா. Glorify your name. உம் திருநாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். Prepare us, O Lord, for your coming. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்கும் ஆண்டவரே. We offer this in the precious name of our Lord and Savior. எங்களை ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் விலையேற பெற்ற திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Jesus, amen, amen. ஆமென், ஆமென், ஆமென். Amen.